நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார், ஒரு தண்டனை கடுமையாக இருந்திருக்கணும், குற்றவாளிகள் பிடிபடுவதும் அவர்கள் தண்டனை பெறுவதும் கடுமையாக இருந்திருந்தால் இது போல குற்றங்கள் நடக்காதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. காவல்துறையிலேயே ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவர்களுடைய பல வழக்குகள் பல அடுத்தடுத்து பாதுகாப்புன்னு போகிறதுனால இது போன்ற இதில் தீவிரமாக கண்காணிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. காவல்துறைக்கு இதையெல்லாம் களையிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நடைமுறையில்? இப்போ அந்த போதைப் பொருள்களை பத்தி சொன்னாங்க. போதைப் பொருள்கள் NDPS ஆக்ட், போதைப் பொருள் தடுப்பு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி அதாவது 10 லட்சம் ரூபாய் அபராதமும் 10 ஆண்டுகள் தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல அது மாதிரி தான் கொடுத்தாங்க. போதைப் பொருள் எவ்வளவு வச்சிருந்தாலும் அதே தண்டனை தான், மினிமம் தண்டனை அது. ஆனா இப்ப அந்த சட்டத்தை என்ன மாறுபாடு கொண்டு வந்திருக்காங்கன்னா, எவ்வளவு குவான்டிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் தண்டனை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தனி நபர் மருத்துவ காரணங்களுக்காக, மருத்துவ பயன்பாட்டிற்காக 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல, சட்டப்படி குற்றம் இல்ல அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க அப்படின்னா 100 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம். ஆக போதைப் பொருள் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த சட்டம் இப்ப குறைஞ்சு போச்சு. இது போக காவல்துறைக்கு இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, லேப் அந்த இத செக் பண்ணி இது கஞ்சா தான், இது போதை பவுடர் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய அந்த லேப், கெமிக்கல் அனாலிசிஸ் லேப் ஒண்ணுதான் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை வழக்குகள் போட்டாலும் எல்லா சாம்பிளும் இங்கதான் வரணும். ஆக அவங்களுக்கு சாம்பிள் ஜாஸ்தி வந்ததுன்னா குயிக்கா அவங்க செக் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. அந்த ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு கோர்ட்ல இருந்து அந்த காவல் நிலையத்துக்கு காவல் நிலையம் அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் போட முடியும். அப்படி 120 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலன்னா அவனை ஓன் ஜாமீன்ல விட்டுருவாங்க அந்த அக்யூஸ்ட. அந்த மாதிரி வழிமுறைகள். இப்போ இந்த திருத்தணி சம்பவத்தை பொறுத்தவரை இந்த 4 பேருமே சிறுவர்கள், அதாவது 17 இயர்ஸ். இவங்களுக்காக இந்த IPC இந்தியன் பீனல் கோடு இருந்து இல்லையா, அந்த சட்டம் இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி BNS அதை மாத்திருக்காங்க, அதுவும் செல்லுபடி ஆகாது. அந்த சட்டத்தின்படி கேஸ் போட்டாலும் கூட இவங்களுக்குன்னு தனி சட்டம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் கொலை செய்தாலும், கொள்ளையடித்தாலும், கற்பழிப்பு செய்தாலும், அவங்க போதைப் பொருள் கடத்தினாலும் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது அந்த சிறார் மன்றம்னு இருக்கு இல்லையா, அந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில தான் அவங்க அடைச்சு வச்சிருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் அங்க இருப்பாங்க. 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தண்டனை காலம் 18 வயசையும் தாண்டி இருந்ததுன்னா அதுக்கு அப்புறமா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க மீதி தண்டனை காலத்துக்கு. அதுலயும் கூட 18ல இருந்து 21 வயசு வரைக்கும் அந்த இதுல கூட நம்ம ஜெயில கூட அவங்களுக்கு தனியா ஒரு பிளாக் கொடுத்து அதுலதான் இருப்பாங்க. 21 வயசுக்கு மேலேயும் தண்டனை காலம் இருந்ததுன்னா அப்புறம் மற்ற தண்டனை கைதிகள் கூட அவங்க அடைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டை, அதனால இந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பி வந்துடுறாங்க. இதுல 3 பேரை தான் நேற்று அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் உடனே ஜாமீன்ல விட்டாங்க. ஏன்னா அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராம், இப்ப எக்ஸாம் வருதான், அதனால அவரை உடனே ஜாமீன்ல விட்டாங்க. ஒருத்தரை இந்த மாதிரி கண்ணா முன்னான்னு வெட்டி, தலையில வெட்டி, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இதுதான். இதுல இருந்து புரிஞ்சுக்க இந்த சட்டத்துல உள்ள பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு. முன்னாடி 18 வயசு வந்தாதான் ஒருத்தர் முழு மனிதன் சொன்னாங்க. ஆனா இப்போ பரிணாம வளர்ச்சினால, உணவு மாற்றத்தினால 14 வயசுலேயே ஒவ்வொருவரும் ஒரு முழு மனிதனா மாறிடுறாங்க. ஆக 14 வயசு அப்படிங்கறத அந்த சட்டத்தை 18 வயசுங்கிற சட்டத்தை 14 வயசா குறைச்சி சட்டத்தை மாற்றணும். அதுக்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுத்து பார்லிமெண்ட்ல கொண்டு இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட மாத்தணும். இது சம்பந்தமா ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்தப்போ மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, 14 வயசை குறைக்க வேண்டியதில்லை, 18ஆவே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இந்த 18 வயசு இருக்கிறதுனாலதான் இத மாதிரி இளம் குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. தவறு செய்யறாங்க, கண்ணெதிர தெரியுது, அதை ரீல்ஸ் எடுத்து போடுறான். அதை பார்க்கல மனம் ராஜாராம் சார், இப்போ இந்த மாஸ்டர்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்பட காட்சிகளை போல இப்போ சிறார்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை இந்த குற்ற செயல்களுக்காகவே சிலர் மூளைச்சலவை செய்து உருவாக்குகிறார்களா? இந்த குற்றச்செயலை செய்தா சட்டப்படி வெளில வந்துடலாங்கிறதுக்காகவே இளம் குற்றவாளிகள் உருவாக்கப்படுகிறார்களா?
இப்ப சமீபத்தில் கூட அரக்கோணம் பக்கத்துல 3 சிறுவர்கள் வந்து கஞ்சா விற்கிறாங்க. காவல்துறையினர் பிடிக்க போகல. காவல்துறையை கண்டு தவறு செய்யறவங்க பயந்து ஓடுவாங்க. ஆனா 3 பேரும் அவங்க ஒரு பையை தூக்கி வீசுறாங்க. காவல்துறை கஞ்சா பையை தான் தூக்கி வீசுறாங்க நடத்தா அதுல வெடிகுண்டு இருக்கு. வெடிகுண்டு வெடிச்சு 3 காவலர்களுக்கும் காயம். அவங்கள பிடிச்சு பார்த்தா எல்லாரும் சிறுவர்கள். ஆக சிறுவர்களை வந்து பயன்படுத்தக்கூடியது, சிறுவர்கள் வந்து குற்றவாளிகளாக மாறுவது, தண்டனையிலிருந்து தப்பிப்பதெல்லாம் இப்போ சமீப காலமா நடந்துட்டு இருக்கு. குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படி உருவாக்குறாங்களா அவங்கள? நிச்சயமா அது நடக்குது. பழைய குற்றவாளிகள் வந்து சிறுவர்கள் அவங்க தண்டனை கம்மி, போனாங்கன்னா உடனே பெயில்ல வந்துருவாங்க. அது மாதிரி பயன்படுத்துறது உண்மைதான். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க. இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.